ஹலோ எவ்ரிவன், நான் தினேஷ்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம சர்க்குலர் மோஷன்ஸை பற்றி அனலைஸ் பண்ண போகிறோம். பிஃபோர் வி கோயிங் டு இட், சர்க்கிளோட ப்ராப்பர்ட்டிஸை பற்றி நம்ம தெளிவாக பார்த்துடலாம். இது வந்து ஒரு சர்க்கிள்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இது சர்க்கிளோட சென்டர் அண்ட் இது சர்க்கிளோட ரேடியஸ். இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸில் ஒரு பாயிண்ட் இருக்கிறத இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட் வந்து அலாங் திஸ் சர்க்குலர் ட்ராக் மூவ் ஆகிறதா இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ இங்கேருந்து இந்த பாயிண்ட் டோட்டலாக ஒரு ஃபுல் ரவுண்ட் ட்ரிப் அடித்து முடிக்கிறப்போ ஆங்குலர்லி அது எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி மேக் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு வி கேன் சே. அப்போ டோட்டலாக சர்க்கிளுக்கு எவ்வளோ ஆங்கிள் இருக்குன்னா 360 டிகிரி இருக்குது. இட் இஸ் ஸோ ஆப்வியஸ். நம்ம இந்த ஆங்கிளை நம்ம இந்த டிகிரிலேயும் மெஷர் பண்ண முடியும், ரேடியிலையும் மெஷர் பண்ணலாம். ரேடியல் எப்படி மெஷர் பண்ணுறோன்னு பாருங்க. அப்போ சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்க்கிள் டோட்டலாக அதுக்குள்ளே சப்டன் பண்ணக்கூடிய ஆங்கிள்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 360 டிகிரி டிகிரியில் சொல்கிறதா இருந்தால். பட் இதே இதை நான் ரேடியல்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ரேடியல்னா முதல்ல என்னன்றதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் இதுதான் ஒரு சர்க்கிள்னு வச்சுக்கோங்க. ஓகே, இது சர்க்கிளோட சென்டர் அண்ட் இது சர்க்கிளோட ரேடியஸ் ஆர். அண்ட் இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸில் ஒரு சின்ன ஒரு ஆர்க்கை கன்சிடர் பண்ண போகிறேன். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஆர்க்கை கன்சிடர் பண்ண போகிறேன். இந்த ஆர்க்கோட லென்த் இருக்கு இல்லையா, அந்த ஆர்க்கோட லென்த்தும் சர்க்கிளோட ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போது இந்த ஆர்க் வந்து ஒரு ஆங்கிள் சென்டரில் உருவாக்கும் இல்லையா. இந்த ஆங்கிளை தான் வி கேன் கால் இட் இஸ் 1 ரேடியன். ஸோ அப்போ 1 ரேடியனுக்கான டெஃபினிஷன்ஸ் என்னென்னா, ஒரு சர்க்கிளோட ஆர்க் அதோட ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ஆர்க் சென்டரில் எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுமோ இந்த ஆங்கிள் தான் we can call it as 1 radian. ஸோ அப்போ ஒரு சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக அதுக்கு எவ்வளோ ரேடியன் வேல்யூ இருக்கும்னா இட் மே ஹாவ் 2 pi ரேடியன் வேல்யூ. 2 pi மீன்ஸ் லிட்டலி இது எதுக்கு ஈக்குவல்னு பாருங்கள். 2 into 3.14 லிட்டலி 6.28க்கு ஈக்குவல். கரெக்டாக அப்ராக்சிமேட்லி. ஸோ அப்போ விச் மீன்ஸ் இந்த மாதிரி 6 செக்மெண்ட் இருக்கும் ஒரு சர்க்கிள். நீங்கள் இந்த மாதிரி ஆராக பிரிக்கிறீங்கன்னா ஜஸ்ட் இது ஒரு அடுத்து ஒரு ஆர்க் லென்த் உள்ள ஒரு செக்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அண்ட் இது ஒரு செக்மெண்ட், அடுத்து ஒரு ஆர்க் லென்த் உள்ள ஒரு செக்மெண்ட் எடுத்துக்காச்சு. இது மாதிரி இப்போ 3 செக்மெண்ட் வந்துடுச்சு. இதே மாதிரி நம்ம பிரிச்சுட்டே வரோம் அப்படின்னா ஸோ இப்போ 4 ஆயிடுச்சு. 4 செக்மெண்ட்டாக பிரிச்சாச்சு. இப்போ 5 செக்மெண்ட்டாக பிரிச்சாச்சு. அண்ட் ஃபைனலாக இதுதான் 6th செக்மெண்ட். ஸோ 6 செக்மெண்ட்டாக பிரிச்சாச்சு லிட்டலி. லாஸ்ட்டாக கொஞ்சம் ஒரு 0.28. ஸோ விச் மீன்ஸ் ஒரு சர்க்கிள் அந்த மாதிரி நம்ம பிரிக்கிறோன்னா திஸ் இஸ் ஹவு வி கேன் ஏபிள் டு ஸ்ப்ளிட் த சர்க்கிள். அப்போ ஒரு சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு டோட்டலாக 360 டிகிரி இருக்குது. டிகிரியில் சொல்கிறதா இருந்தால் ரேடியனில் சொல்கிறதா இருந்துச்சா 2 pi ரேடியன் வேல்யூஸ் இருக்குது. அப்போ ஒரு பாயிண்ட் இங்கேருந்த ஒரு பாயிண்ட் ஒரு ஃபுல் ரவுண்ட் ட்ரிப் அடித்து திருப்பி அதே பாயிண்ட்டுக்கு வந்து சேருதுன்னா அது எவ்வளோ ஆங்குலராக மூவ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிகிரியில் சொல்கிறதா இருந்தோன்னா 360 டிகிரி மூவ் ஆகிருக்கு. அதே இது ரேடியனில் சொல்கிறதா இருந்தால் 2 pi ரேடியன் மூவ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு வி கேன் சே. அப்போது 360 டிகிரின்றது இட் இஸ் லிட்டலி ஈக்குவல் டு 2 pi ரேடியனுக்கு ஈக்குவல். கரெக்டாக? ஸோ அப்போ டிகிரிக்கும் ரேடியனுக்குமான கன்வர்ஷன் ஃபார்முலா பாருங்கள் என்ன வரும்ன்ட்டு. அப்போ 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஓகே இது ரெண்டு பக்கமும் நம்ம 360 டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 2 pi by 360 வரும். ஸோ அப்போ 1 டிகிரி ஈக்குவல் டு 2 pi by 360 ரேடியனுக்கு ஈக்குவல். அப்போ 1 டிகிரி இஸ் ஈக்குவல் டு திஸ் மச் ரேடியனுக்கு ஈக்குவல் மீன்ஸ் அப்போ தீட்டா டிகிரி ஈக்குவல் டு ஓகே தீட்டா டிகிரி ஈக்குவல் டு தீட்டா இன்டூ 2 pi by 360 ரேடியனுக்கு ஈக்குவல். ஸோ அப்போ இதுதான் கன்வர்ஷன் ஃபார்முலா. ஸோ அப்போ உங்களுக்கு டிகிரியில் ஏதோ ஒரு டிகிரி வேல்யூ தெரியும்.
ஃபார் எக்ஸாம்பிள் 45 டிகிரி 90 டிகிரி ஏதோ ஒரு டிகிரி வேல்யூ தெரியும் அப்படின்னா அந்த டிகிரி வேல்யூவை நீங்கள் ரேடியனுக்கு மாற்றணுன்னா அந்த டிகிரி வேல்யூவை யூ ஷுட் மல்டிப்ளை வித் 2π/360. அதை நம்ம π/180 கூட சொல்லலாம். அப்போ டிகிரி வேல்யூவில் இருக்கக்கூடிய ஆங்கிளை ஓகே நீங்கள் ரேடியனுக்கு மாற்றணுன்னா வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் யூ ஹேவ் டு மல்டிப்ளை தட் டிகிரி வேல்யூ with π/180 so that it may get converted into radian. So this is the conversion factor. Okay, you will see one more relationship also. இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரைட்? ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதான் சர்க்கிளோட சென்டர், இது சர்க்கிளோட ரேடியஸ். இந்த சர்க்கிளில் ஒரு சின்ன ஒரு ஆர்க்கை நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, ஒரு சின்ன ஒரு ஆர்க்கை கன்சிடர் பண்ணுவோம். இந்த ஆர்க்கோட லென்த் எஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஆர்க் ஒரு தீட்டான்ற ஆங்கிளை சென்டரில் மேக் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆர்க் லென்த்துக்கும் தீட்டாவுக்குமான ரிலேஷன்ஷிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் கேன் பி ரிட்டன் as S arc length is equal to R into theta. அப்போது ஆர்க் லென்த் ஆஃப் த சர்க்கிள்க்கும் ஓகே ஆர்க் லென்த் ஆஃப் த சர்க்கிள்க்கும் ரேடியஸ்க்கும் அண்ட் ஆங்கிள் சப்டெண்டட் பை த ஆர்க் லென்த்துக்குமான ரிலேஷன்ஷிப் இது தான். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த ஆங்கிள் சப்டெண்டட் தெரியும், ரேடியஸ் தெரியும் அப்படின்னா சிம்பிளாக ஆர்க் லென்த்தோட வேல்யூ என்னன்றதை ஈஸியாகவே நீங்கள் கெஸ் பண்ணிட முடியும். ஸோ இதோட பெரிய யூசேஜ் பாருங்களேன் என்னன்ட்டு. ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, இங்கே நீங்கள் டீட்டான்னு சொல்லிட்டு போடுறப்போ யூ ஷுட் சப்ஸ்டிட்யூட் த டீட்டா வேல்யூ இன் ரேடியன். மோஷனோட யூசேஜ் என்னென்னு பாருங்கள். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சர்க்கிளில் மோஷன்ஸை கன்சிடர் பண்ணிக்கலாம். ஒரு பார்ட்டிக்கல் இருக்கு. ஓகே, இந்த பார்ட்டிக்கல் வந்து ஒரு சர்க்குலர் ட்ராக்ஸில் மூவ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதாவது டீன்ற டைம் நடந்துகிட்ருக்கப்போ ஓகே அந்த பார்ட்டிக்கல் இங்கே இருக்குது. ஸோ நம்ம இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, சர்க்கிளோட சென்டர், இதை நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். அப்போது இந்த பார்ட்டிக்கலோட பொசிஷன் வெக்டர்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த ஆர் ஆஃப் டீன்னு சொல்லி நம்ம இண்டிகேட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து, அதாவது ரெஃபரன்ஸ் பாயிண்ட்லேருந்து நம்ம அந்த பார்ட்டிக்கலோட பொசிஷனை ஆர் ஆஃப் டீன்னு சொல்லி நம்ம இண்டிகேட் பண்ணியாச்சு. பிகாஸ் அந்த டீன்ற டைம் நடந்துட்டு இருக்கப்போ அந்த பார்ட்டிக்கல் இந்த பிளேஸில் இருந்தது. இப்போ டைம் இன்னும் எலாப்ஸ் ஆகுது, இங்கே இருந்த பார்ட்டிக்கல் மூவ் ஆகிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டி ப்ளஸ் டெல்டின்ற டைம் நடந்துகிட்ருக்கு. இப்போ இங்கே இருந்த இந்த பார்ட்டிக்கல் அப்படியே மூவ் ஆகிட்டே இங்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, சர்க்குலர்லி அந்த மூவ் ஆகிட்டே இங்கே வந்துருச்சு. இப்போது நவ் ஜஸ்ட் சி, இப்போது அந்த ஆப்ஜெக்டோட நியூ பொசிஷன் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த நியூ பொசிஷன் வெக்டர் ஆர் ஆஃப் டி ப்ளஸ் டெல்டின்னு சொல்லிட்டு நம்ம இண்டிகேட் பண்ணிடலாம். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த கேஸ் அந்த பாடி ஓகே இந்த டெல்டின்ற டைம் இன்டர்வல், அதாவது டிஆர் இருந்த டைம் டி ப்ளஸ் டெல்டியாக மாறுது இல்லையா? அப்போ விச் மீன்ஸ் எவ்வளோ டைம் இப்போ எலாப்ஸாக இருக்குது, டெல்டின்ற டைம் எலாப்ஸாக இருக்குது. இந்த டெல்டின்ற டைம் இன்டர்வலில் மட்டும் அது எவ்வளோ ஆங்குலர்லி மூவ் ஆகிருக்கு அப்படின்றது தான் we can call it as a angular displacement. ஸோ அப்போ அது எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணியிருக்கு, it has made some certain angle, so we can call this angle as a angular displacement. ஸோ அப்போ அந்த பாடி மேக் பண்ண ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை we can able to get from this formula. அப்போ theta is equal to அந்த பாடி எவ்வளோ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக் பண்ணியிருக்குன்றதை we can able to get by using this formula. Theta equal to S by R. ஸோ அந்த பாடியோட ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்க அந்த பாடியோட ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வேல்யூவை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது மூலமாக யூ கேன் ஏபிள் டு கெட் இட். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, இந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் எ வெக்டர் குவான்டிட்டி. ஸோ ஜென்ரலாகவே டிஸ்பிளேஸ்மெண்ட்னாலே வெக்டர் குவான்டிட்டி தான். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்னாலுமே இட்ஸ் எ வெக்டர் குவான்டிட்டி ஒன்லி. இந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டைரக்ஷன் நம்ம எப்படி இண்டிகேட் பண்ணலான்னா, உங்களோட ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. உங்களோட ரைட் ஹேண்ட் எடுத்துகிட்டு ரைட் ஹேண்டை இந்த டைரக்ஷனில் ஓரியன்ட் பண்ணிக்கோங்க, இந்த டைரக்ஷனில். ஓகே, உங்களோட ரைட் ஹேண்டோட எல்லா ஃபிங்கர்ஸும் அந்த பாடியோட ஸ்டார்டிங் பொசிஷனில் இருக்க மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டார்டிங் பொசிஷன் டு
the final position உங்கள் ஃபிங்கர்ஸை கால் அப் பண்ணுறப்போ உங்கள் தம்ப் எந்த டைரக்ஷனை பாயிண்ட் அவுட் பண்ணுதோ ஸோ அந்த டைரக்ஷனில் தான் இந்த ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வில் பி பாயிண்டட். அப்போ இந்த கேஸ் நான் என்னோடய ரைட் ஹேண்ட் எடுத்துக்கிட்டேன். ரைட் ஹேண்டோட ஃபிங்கர்ஸ் எல்லாமே இன்சியல் பொசிஷன் வெக்டருக்கு நேராக இருக்க மாதிரி அலைன் பண்ணிக்கிட்டேன். என்னோடய ஃபிங்கர்ஸை நான் ஃபைனல் பொசிஷன் வெக்டருக்கு கால் அப் பண்ணுறப்போ என்னுடைய தம்ப் வந்து இந்த பேஜுக்கு வெளியே வர மாதிரி டைரக்ஷனில் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ தட்ஸ் கோயிங் டு பி மை டைரக்ஷன். அப்போது லெட்ஸ் இமேஜின் இந்த போர்ட் இந்த பேஜுக்கு பர்பண்டிகுலரான டைரக்ஷனில் ஒரு யூனிட் வெக்டரை நான் டிஃபைன் பண்ண போகிறேன். ஐ எம் கோயிங் டு கால் த சேம் அஸ் கே கேப். Okay, k cap is the unit vector which is perpendicular to the plane where I am writing. Okay, அப்போ இந்த கேஸ் the theta angular displacement vectorial ஃபார்மில் ட்ரை பண்ணுறோன்னா எப்படி வரும்னு பாருங்கள். தீட்டான்றது இட்ஸ் a magnitude. அப்போ தீட்டா அப்படின்றது வெக்டோரியலி எழுத ட்ரை பண்ணுறப்ப எனக்கு என்ன வரும்னு பாருங்கள். தீட்டா கேன் பி written as theta k cap. So this is the angular displacement direction. Is it possible for you to understand? Okay, in the angular displacement ideas உங்களுக்கு clear-ஆ புரிஞ்சது அப்படின்னா now we can define the angular velocity concepts also. Okay, now consider ஒரு பாடி சர்க்குலர் மோஷன்ஸில் மூவ் ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் சி ஒரு பாடி சர்க்குலர் மோஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு. டீன்ற டைம் நடக்கிறப்போ அந்த பாடியோட பொசிஷன் வெக்டர் இது தான் ஆர் ஆஃப் டி. டைம் இன்னும் எலாப்ஸ் ஆகுது. இப்போ டி ப்ளஸ் டெல்டின்ற டைம் நடக்கிறப்போ அந்த பாடியோட நியூ பொசிஷன் வெக்டர் இது தான். ஸோ ஐ கேன் கால் தி சேம் அஸ் ஆர் ஆஃப் டி ப்ளஸ் டெல்டி. இந்த டெல்டின்ற டைம் இன்டர்வல்குள்ளே the body has made some certain angular displacement. Let me call that angular displacement as a theta. Okay, or del theta nu vechikalam. Adu angular displacement del theta nu vechikalam. And let me call this arc length distance as a del s. Okay, so up in that case angular velocity na okay adukana definitions parunga. எவ்வளோ ஒரு given body ஒரு given time interval எவ்வளோ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக் பண்ணுது அப்படின்ற அந்த ரேஷியோஸ் தான் டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் we can call it as a angular velocity. அப்போ அந்த டெல் தீட்டான்ற ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை அது எவ்வளோ டைம் இன்டர்வலில் மேக் பண்ணுச்சு அப்படின்ற அந்த ரேஷியோ தான் we can call it as a angular velocity. ஸோ அப்போ இதுதான் நம்ம ஆவரேஜ் ஆங்குலர் வெலாசிட்டின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஆவரேஜ் ஆங்குலர் வெலாசிட்டி யாஸ் ஒரு டெல் டீன்ற ஒரு ஃபைனட்டான டைம் இன்டர்வலில் அந்த பாடி டெல் டீட்டான்ற ஒரு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மேக் பண்ணுச்சு. ஸோ அப்போ த டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஆக்சுவலி கால்ட் அஸ் ஆங்குலர் வெலாசிட்டி. ஓகே, ஸோ அப்போ இந்த கேஸ் ஓகே ஆவரேஜ் ஆங்குலர் வெலாசிட்டி நம்ம டிஃபைன் பண்ணியாச்சு. let me try to define the instantaneous angular velocity also, omega instantaneous. So as usual, how can we define the instantaneous angular velocity? The t intra time நடந்துட்டு இருக்கப்ப மட்டும் அந்த பாடி என்ன angular velocityல மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது if you want to calculate the t and t plus del t, இந்த del t ஓட time interval it should be very very small. அப்போ the t என்ற moment இது t plus del t என்ற next moment இந்த del t என்ற interval 0 approach பண்ண ட்ரை பண்ணுறப்போ what will happen? So in the limit of del t tends to 0, del t ஓட வேல்யூ 0 approach பண்ண ட்ரை பண்ணுறப்போ del theta value also tend to approach the 0. But del theta by del t ஓட ratio is going to give you some finite value and we can call that ratio as a instantaneous angular velocity. Okay, so instantaneous angular velocity can be simply written as d theta by dt. Okay, that's fine. Up in the case உங்களுக்கு angular velocity ஓட direction என்னன்னு பாருங்க. Since we had defined that angular displacement ஓட direction என்னவோ
அதே தான் ஆங்குலர் வெலாசிட்டியோட டைரக்ஷனாகவும் இருக்கணும். அப்போ இந்த பாடி இங்கேருந்து ஓகே இப்படி மூவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னா யூ கேன் see very clearly then அதோட ஆங்குலர் வெலாசிட்டி should be pointed outward of this page. பேஜுக்கு வெளியே வரணும். பிகாஸ் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்டோட டைரக்ஷன் என்னவோ அதே டைரக்ஷன் தான் it can also have. So omega should be pointed perpendicular to the page. That what we have considered. இப்போ வெக்டோரியல் ஃபார்மில் எழுத ட்ரை பண்ணுறப்போ ஒமேகா வெக்டர் ஈக்குவல் டு டி தீட்டா வெக்டர் பை டிடி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் ஜென்ரலி. ஸோ அண்ட் யூ ஷுட் பி நோயிங் த டைரக்ஷன் வெரி வெல். The same way I can also define the angular acceleration also. Angular acceleration எப்படி define பண்ணுறோன்னு பாருங்க. Angular acceleration it is nothing but the time rate of change of angular velocity. Time rate of change of angular velocity is actually called as angular acceleration. இப்போ ஒரு பாடி இப்போ ஃபேனே எடுத்துக்கோங்க ரைட். ஒரு ஃபேனை நீங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே ஒரிஜினலாக ஃபேன் டச்சில் இருந்திருக்கும். ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே அண்ட் ஃபேன் ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ என்ன அர்த்தம், அதோட ஆங்குலர் வெலாசிட்டி 0வாக இருந்தது. நவ் இட் ஹேஸ் ஸ்டார்டட் டு இன்க்ரீஸ். அப்போ இந்த ஆங்குலர் வெலாசிட்டி டைமை பொறுத்து எப்படி மாறிட்டு இருக்கு, எந்த ரேட்டில் மாறிட்டு இருக்கு அப்படின்ற அந்த ரேஷியோ தான் we can call it as a angular acceleration. So up in the case again you can imagine circular motion consider பண்ணிக்கோங்க. இப்போ tன்ற டைம் நடக்கிறப்போ லெட்ஸ் இமேஜின் அந்த பாடியோட ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா ஆஃப் டீன்னு வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் டைம் எலாப்ஸ் ஆகுது. இப்போது அந்த பாடியோட ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா ஆஃப் டி ப்ளஸ் டெல்டின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ டெல்டின்ற டைம் கூடுறப்போ ஆங்குலர் வெலாசிட்டி மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த கேஸ் அக்கார்டிங் டு அவர் டெஃபினேஷன்ஸ் ஆங்குலர் ஆக்சிலரேஷன் கேன் பி டிஃபைன் அஸ் ஆங்குலர் ஆக்சிலரேஷனுக்கான சிம்பிள் ஆல்ஃபான்னு சொல்லுவோம். அப்போ ஆங்குலர் ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு த டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி. அப்போது ஒமேகா டி ப்ளஸ் டெல்டி அப்படின்றது தான் ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி. அப்போ இந்த மொமெண்ட்டில் டீன்ற மொமெண்ட்டில் அதுக்கு ஒரு ஆங்குலர் வெலாசிட்டி இருந்திருக்கும், அதை ஒமேகா டீன்னு வச்சுக்கோங்க. இப்போ டி ப்ளஸ் டெல்டின்ற டைம் நடக்கிறப்போ இப்போ அதுக்கு வேற ஒரு ஆங்குலர் வெலாசிட்டி இருந்திருக்கும், அதை ஒமேகா டி ப்ளஸ் டெல்டின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆங்குலர் வெலாசிட்டி கூடி இருக்கு. ஸோ அண்ட் இந்த இன்க்ரீஸ் இந்த சேஞ்ச் ஆஃப் ஆங்குலர் வெலாசிட்டி ஃபார் த கரஸ்பாண்டிங் டைம் இன்டர்வல் ஃபார் த சேஞ்ச் டு ஹேப்பன். இந்த ரேஷியோ தான் ஐ கேன் கால் இட் அஸ் எ ஆவரேஜ் ஆங்குலர் ஆக்சிலரேஷன். அகெயின் அப்போ இன்ஸ்டன்டேனியஸ் ஆங்குலர் ஆக்சிலரேஷன் வேணும்னா what we can do, we can see that the average angular acceleration அப்படி எழுதிக்கலாம். average angular acceleration is equal to del omega by del t ன்னு எழுதிக்கலாம். கரெக்ட். அப்போ instantaneous angular acceleration என்ன வரும், in the limit of del t tends to 0 the del omega by del t will become equal to d omega by dt ன்னு ஆயிரும். ஸோ அதாவது ஒரு இன்ஃபினிட்லி ஸ்மாலர் டைம் இன்டர்வலில் ஆங்குலர் வெலாசிட்டி எந்த ரேட்டில் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு அப்படின்றது தான் we can call it as a instantaneous angular acceleration.